கார் வச்சிருக்காங்க, வண்டி வச்சிருக்காங்க, அதை வச்சிருக்காங்க, இதை வச்சிருக்காங்க. மக்கள் வரி பணத்தை வந்து தூக்கி சம்பாதிக்கிறாங்க, பிடிக்கிறாங்க. யாரையும் வந்து பாத்தீங்க? யார் மக்கள் பணத்தை எடுத்து நாங்க வந்து சம்பாதிச்சு காரை வாங்கி சொல்லி யார் மாட்டீங்க? நேரா வந்து பேசி கட்சிக்கோ மக்களுக்கோ ஒரு சரியான பதில் சொல்ல முடியாத நீங்க அப்படிதான் பொம்பளை பற்றி பின்னாடிதான் புறம் பேசதான் தெரியும். வேற என்ன தெரியும்? இந்த சோசியல் மீடியால இத்தனை கமெண்ட் அடிக்கிறீங்க பாருங்க. தைரியம் இருந்தா வந்து முன்னாடி ஒருத்தன் பேச பார்க்கலாம். முன்னாடி நின்று பேசுறதுக்கே உங்களுக்கு சொல்லக்கூடாது. அது இல்ல பின்னாடிலாம் வந்து பேசலாம். ரெண்டே கட்சிக்கு தான் ஓட்டு. எனக்கு தெரிஞ்சு ரெண்டெல்லாம் இருக்காது. ஒன்றும் நாங்கள் தமிழ்ல வணக்கம் ஏதாவது சொன்னா உடனே ஒரு ட்ரோலை போட்டு விட்டுருவாங்க. ட்ரோல்ல வந்ததே சொல்லிடலாமா? நம்ம சொல்லிடலாமா? எல்லாருக்கும் மன்மத வணக்கம். அதாவது எந்த அளவுக்கு நான் சொன்ன மாதிரி நம்ம கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அந்த யாரையாவது நோங்கியிருக்கோமா? ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்கோமா? டிஎம்கே பற்றி பேசுறது கிடையாது, ஏடிஎம்கே பற்றி பேசுறது இல்லை. நான் பாட்டுக்கு சிவனே வந்து மக்களோட சேவை செய்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. நம்ம பெரியய்யா வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு, நம்ம தங்க தளபதி. சரி வந்து ஒரு மக்களுக்கு ஒரு சேவை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா எல்லாம் பண்ணி வந்து எனக்கு ஒரு பெரிய பக்கபலம். நம்ம அண்ணன் தம்பிங்க எல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய ஆளுங்க. ஆனால் அவங்களெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி கொண்டு வரதுக்குள்ளார அப்பா படாத பாடுப்பா இவ்வளவுதான் கிடையாது. அந்த அளவுக்கு பாடு படித்துட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து சந்தோஷம். ஏன்னா நம்ம தளபதியே சொல்லியிருக்காரு, குற்றம் பார்க்க சுற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால உங்க முன்னாடி இவ்வளோ ஒரு தெம்பா தைரியமா வந்து நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் எல்லாமே நீங்க தான். சட்டசபை ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு வகையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா 234 தொகுதி இருந்தாலுமே சின்ன குழந்தையில இருந்து 90 வயசு தாத்தா வரைக்கும் இந்த கவுண்டமலை கனிமொழி எல்லாத்துக்கும் தெரியும். தெரியுதா இல்லைங்களா? பேசுறாங்களா இல்லையா? கனிமொழியால கவுண்டம்பாளையத்துக்கு பெருமையா இல்ல கவுண்டம்பாளையத்தினால கனிமொழிக்கு பெருமையான்னு தெரியல. ஆக மொத்தம் வந்து கவுண்டம்பாளையம் சரியான ரீச்ல இருக்கு. இதெல்லாம் ஒரு நம்மளுக்கு வந்து உண்மையிலே வந்து கடவுள் கொடுத்த ஒரு வரம். அதுக்கப்புறம் நம்ம தளபதி நம்மளுக்கு கொடுத்த வரம். 100 நாள்ல ஒரு இன்னைக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து நியூஸ் எல்லாம் கொடுத்தோம் இல்லைங்களா? இந்த 100 நாள்ல வந்து ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்திருக்கு. 100 நாள்ல இந்த மேனாமினிக்கு என்ன வேலையை செஞ்சு கிழிச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்களா? யாராவது இப்ப பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 100 நாள்ல காலையில 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா நைட்டு 10-11 மணி ஆகும் வீட்டுக்கு வரத்துக்கு. அந்த அளவுக்கு நம்மளோட மக்களோட குறைகள் ஆகட்டும், பெட்டிஷன் ஆகட்டும், பெட்டிஷன் வாங்கி அவங்க தான் சொன்ன வீட்டில் வந்து புருஷன் முன்னாடி பிரச்சனைனாலும் நம்ம கிட்ட தான் வராங்க. வந்து இந்த பக்கம் திரும்புகிறேன். இன்னைக்கு ஒரு ஃபோன் ஒரு கால் வருது, சொல்லுங்கம்மா என்ன அப்படின்ட்டு. அந்த அம்மாவுக்கு வேலை இல்லையா, வீட்டுக்காருக்கு வேலை இல்லையா, பையன் படிச்சிருக்கானா பையனுக்கும் வேலை இல்லையா. அதனால உங்ககிட்ட வந்து ஒரு மனு கொடுக்கலான்னு வந்திருக்கோம். இங்கே 3 பேர்த்துக்கு வந்து ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. எங்க இங்கே நம்ம கவுண்டமலையத்தில் வந்து சிக்னல் வந்து லைன் எடுக்கும்போது வருது. என்ன சொல்ல முடியும்? கண்டிப்பாமா பண்ணிக்கிறோம், சட்டசபை போயிட்டு இருக்கு, முடியட்டும், கண்டிப்பா பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு. அதனால மக்களோட சேவைகளை வந்து ஒவ்வொரு விஷயமும் முகம் சுளிக்காம கேட்டு பார்த்து ஒவ்வொன்றும் செய்யறதுக்காக தான் நீங்க என்ன ஒரு அன்போட ஒரு ஆதரவு கொடுத்து இந்த அளவுக்கு ஒரு வாக்கு வித்தியாசத்தை வந்து ஜெயிக்க வச்சிருக்கீங்க இல்லைங்களா? அதுக்கான நான் வந்து ஒரு உங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் ஆகட்டும், உங்களுக்கான கடமையை கண்டிப்பா செய்யறதுக்கு நான் எப்பவுமே இருப்பேன். ஆனா என்னன்னா இப்போ வந்து அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்களோ இல்லையோ, கவுண்டம்பாளையத்துல கனிமொழி அக்கா என்ன வேலை பாக்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பட்டியல் இட்டுறாங்கன்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. நம்ம வந்து என்ன இப்போ இவர் நம்ம பேச்சாளர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ராகுல் காந்தி பிரதர் அவர் பேசிட்டு போனார். நம்ம அக்பர் தம்பி அவர் பேசினார். ஸோ நம்ம இந்த 100 டேஸில் வந்து டிவிகேவோட ஆட்சி வந்ததுக்கப்புறம் நம்ம கவர்னன்ஸை வந்து நம்ம லீடர் எந்த அளவுக்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக இன்னைக்கு வரக்கூடிய விஷயத்த இல்லை. அவரோட கோல் அவர் அதாவது என்னன்னா அந்த சேருக்கு
யாராவது ஒருத்தவங்க வந்து கனவுல கூட ஆசைப்பட மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம தளபதி வந்து ரீச் ஆயிருக்காரு. ஒவ்வொருத்தரோட குறைகளையும் நாங்கள் அங்கே உட்காந்துருந்தாலுமே எங்களுக்கு வந்து சிஎம் முன்னாடி உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஃபீலே இருக்காதுங்க. சட்டசபை வந்து இது வரைக்கும் உள்ளுக்குள்ளே போகும்போது அது ஒரு மாதிரி ஒரு பயம் பதட்டம் அந்த மாதிரி இருக்கும். எங்களாம் இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம எனக்கு தெரிஞ்சு என்னோட ஏஜில் வந்து சித்தி சீரியல், அண்ணாமலை சீரியல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன சீரியல் வருது இப்போதைன்னு எனக்கு தெரியலை. பிக் பாஸ் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டிடும் இந்த சட்டசபை அந்தளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ரீச்சு. டெய்லி உங்களுக்கே பார்த்துருவீங்க. நீங்கள் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு யாருமே சொல்ல வேண்டாம், வந்துடும் இல்லைங்களா? காலையில் போய் மத்தியானம் வெளில வரதுக்குள்ளே வந்துடும் நியூஸ் வந்துடுங்க. அந்தளவுக்கு நம்ம ஊடக நண்பர் வந்து ரொம்ப சூப்பராக வேலை பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கூட வந்து சட்டசபையில் ஒரு காலசாரமான ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு. நம்ம எதிர்கட்சி தலைவர் இருக்காரு இல்லையா, நம்ம இவர் பிரதர் உதயநிதி பிரதர், அவரை நீங்கள் நேரமெல்லாம் பார்த்து நீங்கள்லாம் வந்து ஜோசியக்காரங்கிட்டலாம் கேட்டு தானே செய்வீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை விட்டார். வந்துச்சு ஒரு கருப்பு. ஆனால் என்ன பண்ணுறது, அதை எதுவுமே காட்ட முடியாது, ஏன்னா நம்மளுக்கான ஒரு மரபு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதி சொல்லியிருக்காரு. பேசலை, சிரிச்சாலும் பிரச்சனை, அழுதாலும் பிரச்சனை, கை அப்படி காட்டினாலும் பிரச்சனை, கை இப்படி காட்டினாலும் பிரச்சனை. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. சரி ரைட்டு, இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும், நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கே இந்த உண்மையை சொல்லணுன்ட்டு இன்னைக்கு இந்த உண்மையை சொன்னால் கண்டிப்பாக ரீச் ஆகும். இதே ஜோதிடர்கிட்ட போன வருஷம் நவம்பர் 2025 வந்து நம்ம டிஎம்கே வேறு யாரும் நம்ம கரூர் கம்பெனி தான், கரூர் கம்பெனி ஆள் அவங்க குரூப்லேருந்து ஒரு ஆஃபீஸ்லேருந்து கால் வருது எனக்கு. என்னங்கிறாங்க, ஒரு பேக்கேஜ் 3 மாதம் பேக்கேஜ் 15 லட்ச ரூபா. எதுக்கு இப்போ இதுக்கு கிடையாதுங்க, அப்போ நான் வந்து டிவிகேக்குள்ளே நம்ம பார்ட்டிக்குள்ளேயே வரலை. என்னங்கிறாங்க, டிஎம்கே 2026 எலெக்ஷனில் வின் பண்ணுவாங்கன்னுட்டு நீங்கள் சொல்லணும், உங்களோட யூடியூப் சேனலில் போடணும். இந்த கட்டம் அங்கே இருக்காங்க, சனிங்க வந்துட்டா, குருவங்க வந்துட்டா, இதெல்லாம் போட்டுக்கிட்டு எப்படினாலும் வந்து நாங்களாம் வருவோம், இந்த ஸ்டாலின் ஐயா தான் வரணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு பேக்கேஜ் காசு 15 லட்சம் அப்படின்ட்டாங்க. நம்ம இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்போ தளபதி கிட்ட இருந்து அழைப்பு வரலை, அதனால தெரியலை இல்லைங்க. இப்போ இருக்கக்கூடிய நிலவரம்லாம் பார்த்தா நீங்கள் வர மாதிரி தெரியலை. அவ்வளோதான், நீங்கள் அம்போன்னு போயிடுவீங்க, வரப்போகிற இன்னொருத்தவர் அவர் தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இல்லைங்க, அது வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் இன்னைக்கு பேசுகிறாரு. எதை பற்றி, கொள்கையை பற்றி பேசுகிறாரு. அதான் நான் வந்துச்சு, ஏன்னா வந்து அங்கே பேச முடியலை. ஏன்னா வந்து சட்டசபைக்கு முன்னாடி வரும்போது நம்ம அந்த ஃபர்ஸ்ட் டே வரதுக்கு முன்னாடியே வந்து ஒரு டீசர் மாதிரி ஒரு ட்ரையல் பீரியட் மாதிரி வச்சாங்க. ட்ரையல் பீரியட் எப்படின்னா வந்து அங்கே வந்து ஒரு கண்ணியம் காத்து என்ன மாதிரியான இதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து எங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து காமிச்சாங்க. எப்படின்னா வந்து போன சட்டசபை முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சேரை தூக்கி போகிறது, டம்ளர் அடிக்கிறது, பாத்தை தூக்கி வீசுறதுங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த மாதிரி சம்பவம் கூட நடக்கும், ஆனால் அவங்கெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம டிவிகேக்காரங்க எதுவும் பண்ணக்கூடாது, எது பண்ணாலும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க வேற. அப்போ நம்ம என்ன போட முடியும், மைக்கை புரிஞ்சு தூக்கி மூஞ்சில போட முடியும், அங்கே போட முடியாது. ஆனால் நாங்கள் சிரிச்சிட்டே இருந்தாச்சு. ஆனால் இன்னைக்கு இதை பேசணும், ஏன்னா எதுக்கு நம்மளை வந்து நோண்டிகிட்டே இருந்தால் உடுங்கிட்டு ஏதாவது இருக்காங்க. இன்னைக்கு நியூஸ்ல வந்து 26 கார் வச்சிருக்காங்க, வண்டி வச்சிருக்காங்க, அதை வச்சிருக்காங்க, இதை வச்சிருக்காங்க, மக்கள் வரி பணத்தை வந்து தூக்கி சம்பாதிக்கிறாங்க, பிடிக்கிறாங்கன்னு யாரையும் வந்து பாத்தீங்க நீங்க? யார் மக்கள் பணத்தை எடுத்து நாங்க வந்து சம்பாதிச்சு காரை வாங்கிச்சு யார் பாத்தீங்க? ஒவ்வொரு தடவை சொல்லும் போதுமே விரிவான உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு, எங்க அமைச்சர்கள் கிட்ட கேட்க தெரியல உங்களுக்கு, ஆதாரத்தோட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆதாரம் நீங்க வச்சிருக்கீங்க? மக்களோட வரி பணத்தை எடுத்து நான் சம்பாரிச்சு 1 கார் 2 கார் கிடையாது 26 கார் அவன் வச்சிருக்கேன். நான் இவரை வந்து பார்த்தாரு. இப்ப நாங்க சம்பாதிக்கிறோம், நாங்க தொழில இருக்கிறோம். இல்ல இது என்ன ஒரு கூத்தா இருக்கு? ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு எம்எல்ஏனா செருப்பு போடக்கூடாது, தலையை செய்யக்கூடாது, குடிக்க கூடாது, அப்படியே வரணும் ஏதாவது இருக்கா? நான் கேட்கறேன். எதை பண்ணாலும் அதான் இன்னைக்கு பாருங்க, நம்ம இவருங்க அமைச்சர் கீர்த்தனாங்கெல்லாம் அதை ஒரு டோனை போட்டு விட்டாங்க. நேரா வந்து பேசி கட்சிக்கோ மக்களுக்கோ ஒரு சரியான பதில் சொல்ல முடியாத நீங்க அப்படிதான் பொம்பளை பற்றி பின்னாடிதான் புறம் பேசதான் தெரியும் உங்களுக்கு, வேற என்ன தெரியும்?
இத்தனை பேரு இந்த சோசியல் மீடியால இத்தனை கமெண்ட்ஸ் அடிக்கிறீங்க பாருங்க. தைரியம் இருந்தா வந்து முன்னாடி ஒருத்தன் பேசி பார்க்கலாம். ஒருத்தன் பேசுங்க. முன்னாடி நின்று பேசுறதுக்கு உங்களுக்கு வேண்டாம் பேச்சு சொல்லக்கூடாது. அது இல்லை, பின்னாடினா வந்து பேசலாம். ஒரு வந்து இவங்க இப்படி இருந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள ஆட்களை வந்து சரி செய்யாம வீட்டையும் காப்பாற்றுறதுக்கு யோகிதை கிடையாது. இவங்க நாட்டை காப்பாற்றுறாங்களா? அதை எந்திரிச்சு நான் அதான் சொல்லிடுவேன், நீங்க அதை பார்த்து தான் பண்ணீங்களா, இதை பார்த்து தான் பண்ணீங்களான்ட்டு. அவங்க வீட்டில இருந்து நம்ம யார் எதிர்கட்சியில் இருக்காரு இல்லைங்க, இப்போ அவங்க வீட்டில இருந்து கூப்பிட்டு ஜெயிப்போமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் வருது. அவங்களாம் வீட்டுல இருந்து துரத்திடுவாங்க போல இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஜோசியம் பார்க்கறாங்க இல்லையா. நீ போய் உங்க வீட்டுல கேளப்பா, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை கேள்ப்பா. அவங்க கூப்பிட்டு என்கிட்ட பேசுறாங்க. நான் ரெக்கார்ட் வச்சிருக்கேன்ப்பா, நான் ரெக்கார்ட் வச்சிருக்கிறேன், பேசுற ரெக்கார்ட் நான் வச்சிருக்கிறேன். உங்க வீட்டுல இருந்து யார் பேசினாங்க, ஜெயிப்போமா இல்லையான்னு சொல்லி கேட்டது நீங்க. இப்ப இன்னைக்கு வந்து நீங்க வந்து நான் நாத்திகவாதி, நான் வந்து ஜோசியம் ஜாதகத்தை வந்து நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படிங்கிறீங்க. முதல்ல உங்க வீட்டை கூட வாட்ஸ்அப் இருக்குங்க. அப்புறம் நாட்டுக்கு கொஞ்சம் நீங்க அட்வைஸ் பண்ணலாம். பேசாம இருக்கிறோம், பொறுமையா இருக்கும் அப்படின்னா போட்டு நம்மள வந்து நோண்டிட்டே இருக்கிறாங்க. சரி ரைட்டு, இந்த வந்து அழகான பொம்மை அப்படின்னாங்க. இந்த அழகான பொம்மை கொஞ்சம் ஆபத்தான பொம்மையும் கூட. அதனால தூரம் நின்று மூஞ்சிக்கு தெரியாம பேசிக்கோங்க. மூஞ்சிக்கு முன்னாடி நேர்ல வந்தோன்னா அழகான பொம்மை வந்து அப்புறம் என்ன ஆடுங்கிறது அப்புறம் தெரியும். எனக்கு வந்து பேசும்போது சரியான கோபமான சரியான கடுப்பாயிடுச்சு. சரி பேச முடியாது. பொதுக்கூட்டத்துல யார் கேட்பாங்க? இதெல்லாம் தூக்கி டெலிகாஸ்ட் பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. எங்க தலைவர் கூட இங்க கேட்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கே தெரியும் எந்த அளவுக்கு போட்டு தோலை தள்ளிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, அதாவது வந்து பெண்கள் இப்ப இத்தனை விஷயத்தையும் நம்ம வந்து தாங்கிட்டு இத்தனையும் பார்த்துட்டு ஒரு சின்ன கமெண்ட் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து உடனே ஃபோன் வந்து எங்கள் அம்மா கூப்பிட்டுருவாங்க. ஐயோ என்ன பொருள் இப்படிலாம் போட்டுக்கிறாங்க, இப்படிலாம் பேசுறாங்க, அத்தை கேட்டாங்க, மாமா கேட்டாங்க, பெரியம்மா கேட்டாங்க, பெரியப்பா கேட்டாங்க, நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை. எங்க தளபதி இருக்கிற வரைக்கும் நாங்க இருக்கிற எதுக்குமே அஞ்ச மாட்டோம். எதை பத்தி கவலை இல்லை. எனக்கு எங்க அண்ணன் இருக்காரு பலமா, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. அந்த ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் நம்மளுக்கு கொடுத்தது வந்து வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம தளபதி தான். எதுல பிடிக்கலாம், எதுல வரலாம், எதுல நாட்டில் வந்து போடலான்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு அவங்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது. முழுக்க முழுக்க பயம், அவ்வளவுதான். எல்லாரும் இப்போ வந்து நம்ம பிரதர் கூட பேசிட்டு போனாரு, நீங்க ரெண்டே கட்சிக்கு தான் ஓட்டு, எனக்கு தெரிஞ்சு ரெண்டெல்லாம் இருக்காது. ஒன்றும் நம்ம நீ வந்து இந்த 2031 கட்சிகள் எல்லாம் வந்து இந்த போட்டிங்கிற அந்த சப்ஜெக்டே இருக்காது. இனிமேல் டிவிக்கே மட்டும்தான் வாழ்க்கை ஃபுல்லும். நம்ம இப்போ ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறது இல்லை. இன்னொரு 3 மாசத்துல தான் பெரிய ட்ரையல் இருக்கு. அது எனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. உங்களுக்கு எல்லாம் வந்து நல்லது பண்ணணும். நிறைய பேருக்கு சில பேருக்கு ரொம்ப கொஞ்சம் சங்கடமாகவும் இருக்கலாம். அக்கா வந்து இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அக்கா நல்லது மட்டும்தான் யோசிப்பேன், அக்கா நல்லது மட்டும்தான் பண்ணுவேன். சில பேருக்கு கொஞ்சம் சங்கடங்களா இருந்தா கூட காலம் வரும், அந்த சங்கடங்களுக்கு எல்லாம் பதில் சொல்றதுக்கு நினைக்கிறேன். இப்போ இந்த ஒரு 3-4 மாசத்துல வந்து நம்மளுக்கு லோக்கல் பாடி எலெக்ஷன்ல ஒரு இடம் பாக்கி இல்லாம தயவுசெய்து ஜெயிச்சிருங்கப்பா, தயவு செய்து ஜெயிச்சிருங்க. இத்தனை நாள் பட்டு டயர்ட் ஆகிட்டாதீங்க, ரைட்டுங்களா? ஏன்னா வர கம்ப்ளைண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா நம்ம தானே சொல்லுவேன், மாப்பிள்ளை வந்து அவர் தான், சட்டம் மட்டும் இருந்தது அப்படிங்கிற மாதிரி. இப்போ எங்கே போனாலும் சரி அங்கே இருக்கிறது வந்து நம்ம ஆட்சி தான் இப்போ, ஆனால் இருக்கிறது டிஎம்கே கவுன்சிலர் இருந்தாங்க. அதனால அந்த வேலை செய்யறது இல்லை, இது வந்து கோஆப்ரேட் பண்ணுறது கிடையாது. அந்த பயமெல்லாம் ஒன்றுமே வேண்டாம், வந்துடுவோம், நம்ம வந்துடுவோம். இருந்தாலும் இந்த 3 மாதம் ஒரு பீரியட் வந்து இன்னும் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. ஏன்னா நம்ம தளபதி ஃபேஸ்க்கு கண்டிப்பாக அதுதான் 42,000 ஓட்டு அப்படின்னா கூட வந்து நம்மளாலாம் கிடையாது. நீங்கள் வந்து ஃபுல்லாக வேலை பண்ணியிருக்கீங்கன்னா என்ன சொல்லிக்கிட்டேன், என்னால் கிடையாது. அது ஒரு முகத்துக்காக மட்டும்தான். அதை ஜெயிச்சிட்டோம், அதே முகத்தை மாஸ்கை போட்டு நம்ம இந்த 3 மாதத்தையும் வந்து ஓட்டிட்டு ஜெயிச்சிட்டோம்னு வைங்களேன். இதுக்கு மேலே லைஃப்பில் வந்து என்ன வேணும் நம்மளுக்கு இல்லைங்களா? ஒரு மிகப்பெரிய வரம் நம்மளுக்கு. அவர் வந்து நம்மளுக்கு தலைவராக வந்திருக்கிறது. ஏன்னா ஒரு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிங்க இது. என்ன இது வந்து ஒரு
புதுசாக நம்ம வந்து இந்த பார்ட்டிக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்களும் ரொம்ப வருஷம் இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கும். இருந்தாலும் வந்து நான் வந்து இந்த புகுந்த வீட்டுக்கு வர புது மருமக மாதிரி டிவி கேட்கு அப்படிங்கும்போது அது இருக்கதான் செய்யும். மாமியார் குடைச்சல எனக்கு என்னன்னா வந்து பெண் மாமியார் பெண் நாத்தனாலாம் கிடையாது. ஆண் மாமியார் ஆண் நாத்தனார் அந்த மாதிரிலாம் இங்கே இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க இருக்காங்க. தப்பில்லை, நான் தப்பில்லை என்னன்னாலும் அதெல்லாம் தப்பு கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து அடிச்சுப்போம், நாங்கள் சேர்ந்துக்குவோம். வேற எவனும் உள்ள வந்துடக்கூடாது. அதில் வந்து நாங்கள் வந்து நாங்கள் அடிச்சுக்கிறோம் தெரிஞ்சவனா அது உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரே வெட்டு தான், நாங்கள் சேர்த்து போட்டுருவோம். அதான் யாரும் வந்து அதை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு விடக்கூடாது. அதற்கு நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா எந்த நாளுமே நம்ம குடும்பம் தானே. நல்லா ஹாப்பியாக இருங்க. இந்த இன்னைக்கு 9 மணிக்கு கிளாஸ் டைப் போகணும். நாளே திருப்பி மறுபடியும் நாளையிலேருந்து நம்ம சுவாரஸ்யம் ஆரம்பிச்சிடும். சட்டை பிரமாதமாக இருக்கும். நாளைக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. காரில் இறங்குறது போகிறது, அங்கே நின்றால் இங்கே நின்றால் அங்கே பார்த்தால் கவனிச்சாலும் சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால நான் சொல்லவே வேண்டாம். அக்கா என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லவே வேண்டாம். எப்போதான் ஊருக்கு வருவீங்க இப்போ யாரும் கேட்கறதுல முன்னாடி கேட்பாங்க. வந்துட்டு நான் மனு கொடுக்கறதுக்கு வரேன்னு சொல்லிட்டு இப்படி யாரும் கேட்கறது கிடையாது. ஏன்னா அக்கா அங்கே இருக்கிறேங்கிறது எனக்கு தெரியுதோ இல்லையோ, நான் சொல்லணும் இல்லையோ, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து உண்மையில சொல்ல போனா ஒரு வெரி வெரி பிக் தேங்க்ஸ் டு டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேவோட ஐடி விங்க. வேற லெவல்ல வந்து ஃப்ரீ விசிபிலிட்டி அள்ளி வீசுறாங்க. அதுவும் கவுண்டம்பாளையத்துல சொல்லவே தேவையில்லை. இன்னொரு நல்ல விஷயம் இருக்கு, கண்டிப்பா சொல்லணும். இதை என்ன அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நம்ம தொகுதியை மீறின மக்கள் எல்லாமே வந்து கவுண்டம்பாளையத்துக்கு அட்ரஸ் மாற்றி வராங்களாம்ப்பா. தெரிஞ்சுக்கோங்கப்பா. பாப்புலேஷன் ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம வந்து கட்டுங்கடாக போயிட்டு இருக்குது. இல்லை பக்கத்து தொகுதி இருக்கக்கூடிய ஆட்களும் நம்ம தொகுதிக்கே வராங்களாம். அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மெல்லாம் வந்து உண்மையிலே வந்து நம்ம இந்த தொகுதியில நம்ம இவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஒரு ஆல் கிரெடிட் கோஸ் டு மை நிர்வாகிஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், அப்புறம் வந்து தாய்மார்கள், அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூங்க. இல்லை பட்டா பற்றி பேசணுங்கிறது வந்து என்னையே வந்து என்ன பண்ண சொல்றாங்க. அதெல்லாம் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல. பேசுறதெல்லாம் கேட்டீங்கல்ல, கண்டிப்பாக பண்ணிடுவோம். சரிங்களா? நிறைய கேள்விகள் வச்சிருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வந்து மூச்சை பிடிச்சிட்டீங்கன்னா கடைசி மைக்கு இனிமேல் வந்து கொடுக்க மாட்டாங்க பயத்தில். ஒரு 10 கேள்வி 20 கேள்வி 2 நிமிஷம் அவர் நம்ம ஐயா ஸ்பீக்கர் வந்து சொல்லுவார். பாவம் அவர் மாட்டிக்கிட்டாரு. அவர் முடிஞ்சிருச்சுமா. ஆனால் உண்மையிலேயே அந்த கொடுத்த டைமில் என்ன ப்ரியாரிட்டியோ நமக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த வந்து நம்ம தெளிவாக சொல்லியாச்சு. கண்டிப்பாக வேறு என்ன, ஏன்னா எனக்கு வந்து இந்த பட்டா இஷ்யூ அப்படிங்கிறது வந்து ரொம்ப மேஜராக ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சது. நிறைய பேர் நிறைய குறைகளை சொல்லியிருப்பீங்க. இருந்தாலும் வந்து அந்த ப்ரியாரிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்டா இல்லாமல் ஆட்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப பார்த்ததுனால சரி அவங்களுக்கு முதல் கேள்விகள் வந்து அவங்களுக்கு கேட்கலாம், இந்த கோரிக்கை அவங்களுக்கு கேட்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம். ஆனால் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூஷன் ஆகிடும். நம்ம வந்து பழைய சட்டசபையை பார்த்துருக்கோம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு வந்து 2 கேள்வி 3 கேள்வி கேட்டு உட்காந்துருப்பாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்மளோட டிவிகே கவர்மெண்ட் தளபதி வந்து ஒவ்வொரு கோரிக்கைகளையும் நம்ம கொடுக்கும் போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம எல்லா தொகுதி மக்களுமே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. எல்லா எம்எல்ஏஸுமே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து பேசினா மட்டும்தான் செஞ்சு கொடுக்குற மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்மளோட பெட்டிஷன் சொல்லிட்டு ஒன்று போனாலே டைஸுக்கு போய் நம்மளோட அமைச்சர்களுக்கு போனாலே வந்து அதை இமீடியட்டாக அட்ரஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பண்ணி கொடுத்துறாங்க. அதனால அந்தளவுக்கு நீங்கள் வந்து நம்ம தைரியமாக இருக்கலாம். மேலும் நம்ம நெக்ஸ்ட் இது இப்போ 100 ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கு எப்படி ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டே தான் இருப்போம், நம்ம மீட் பண்ணுவாங்க. அதனால் நல்லா ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா வேலை செய்யுங்க. ஏன்னா நம்ம இன்னும் வந்து ஃபுல் கவர்னன்ஸ் ஃபார்ம் ஆகலை. இன்னொரு 3 மாதம் ஆகும் இந்த இது கொசுத்தொலை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தட்டி வெளில தூக்குறதுக்கு. சரிங்களா? அதனால் ஒரு 3 மாதம் வேலை பண்ணுங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு விழாவாக நம்ம வைக்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. நம்ம இந்த கவுண்டம்பாளையமோட நிர்வாகிகளுக்கு எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா இங்கே இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ஒரு கான்வர்சேஷன் கூட இல்லை, என்ன பண்ண போறீங்க ஏது பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக
ஸ்ட்ரக்சரே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் ஸ்ட்ரெச்சர் தூக்கி தள்ளிட்டு வந்து கெத்தாக உட்காந்துட்டு எதுவுமே சொல்லாட்டு நாங்கள் செய்வோம்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கீங்க இல்லைங்களா? தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்தையும் தட்டி வெளில தூக்குறதுக்கு சரிங்களா? அதனால் ஒரு 3 மாதம் வேலை பண்ணுங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு விழாவாக நம்ம வைக்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. நம்ம இந்த கவுண்டம்பாளையமோட நிர்வாகிகளுக்கு எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ஒரு கான்வர்சேஷன் கூட இல்லை, என்ன பண்ண போறீங்க ஏது பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக ஸ்ட்ரக்சரே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் ஸ்ட்ரெச்சர் தூக்கி தள்ளிட்டு வந்து கெத்தாக உட்காந்துட்டு எதுவுமே சொல்லாட்டு நாங்கள் செய்வோம்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கீங்க இல்லைங்களா? தேங்க்யூ ஸோ மச்.